கூட்டி குறைக்காதபடி இந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்லத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்கள், மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். உங்களுக்கு தெரிந்த வசனம், அநேக தரம் நீங்கள் வாசித்த வசனம், அநேக பிரசங்கங்களை கேட்ட வசனம். இந்த வசனம் ஆண்டவர் பாருங்க தன்னுடைய சீஷருக்கு பெரியொரு வெளிப்பாட்டை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சீஷர்களோடு பேசும்போது, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு பேசும்போது கர்த்தர் பெரியொரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறக்க வேண்டும். காரணம் மனிதனை மீட்கும்படியாக. அல்லேலூயா. மனிதனாய் பிறக்க வேண்டும் மாத்திரமல்ல, பாருங்க அவர் பல பாடுபட்டு கொலை உள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் நீங்கள் எடுக்க தேவையில்லை, நான் சொல்கிறேன். 22வது சங்கீதத்தில் தாவீது தீர்க்க தரிசனமாக பாடியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏசாயா அங்கே 53வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக இயேசுவினுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, புரிந்து கொள்கிற தன்மையும் அவர்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் 3 வாரங்கள் கிட்டத்தட்ட 4 வாரங்களாக சீஷர் என்றால் யாரு, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் போதகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல போதகராக இருக்கிறார். ரபி என்று சொல்லி தமிழ் வேதத்தில் ரபாய். அப்போ ரபாய் நல்ல போதகராக இருக்கிறபடியால் அந்த போதகரிடத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 12 முதல் சீஷர்களை அழைக்கிறார். அந்த 12 சீஷர்களை அப்போஸ்தலராக்கி அனுப்பப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறார் சொல்லினால் வெளியிலே அனுப்புகிறார் தன்னுடைய வேலைக்காக, சுவிசேஷங்களுக்காக. அப்போ சீஷர் என்று சொல்லி சொன்னால் யாரு, இயேசுவோடு இருந்து அவர் சொல்லுற காரியங்கள், வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள், தேவனோடு அமர்ந்து இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லினால் சீஷர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். நாங்கள் பார்த்தோம், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவினுடைய வார்த்தை தங்களுடைய இருதயத்தில் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறவர்கள் யாரு, சீஷர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அது என்ன வெளிப்பாடுன்னு சொன்னால், நான் மரிக்க போகிறேன், நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த 2 செய்தியும் என்ன செய்தி எங்களுடைய பார்வையில் நற்செய்தி. ஹல்லேலூயா. நான் மரிக்க போகிறது, உயிரோடு எழும்ப போகிறது, நல்ல செய்தியா அல்லது தீய செய்தியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவரோடு இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் முதல்ல கூறியிருந்தான்னு சொல்லி சொன்னால், நான் உயிரோடு எழுந்திருப்பேன், நான் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்ததற்கு முதல் மரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை சீஷர்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? சீஷர்களும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். பாருங்க, வேதத்தில் மரித்தவர்களை அதாவது எலியா மரித்த சூனமியானுடைய மகளை உயிரோடு எழுப்பினான். அந்த மகன் மீண்டுமாய் மரித்து போனான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீஷருக்கு சொல்றார், நான்
மரிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த மரணம் என்று சொல்லி சொன்னால் அவரோடு இருந்த சீஷர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் மரித்தால் அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அதோட முடிவடைந்து இருக்கிறது என்று சொன்ன இவர்கள் மரித்த ஒருவன் உயிரோடு எழுந்ததை காணவில்லை. அப்படி மனித குலத்திலே ஒரு காரியம் நடக்கவில்லை. புரிஞ்சு கொள்றீங்களா அருமையான பிள்ளைகளே? அப்போ நான் மரிக்க போறேன்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு இருக்கைகளை பாருங்க, சீசர்களுக்கு என்ன மதிப்பு. இயேசுவோடு கூட இருக்கைகள, இயேசுவோடு கூட இருக்க சீசருக்கு ஆகாரம் கிடைச்சது, பணம் தேவையில்லை, போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உணவு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாதுகாப்பை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவோட கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற தேவன். அக்கினியிலே போனா என்ன, புயல்லே போனா என்ன, அவர் பாதுகாக்கிற நல்ல தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் பாருங்க சீஷர்களோடு இருந்து சீஷர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அப்போ சீஷர்களுடைய எண்ணம் என்ன? இவர் கிறிஸ்து மேசியா, எங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். ரோமரில் இருந்தவங்க, ரோமருடைய அந்த அந்த ராட்சியத்தில் இருந்தவங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ரோமருடைய அரசியலை எங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். அப்படியான ஒரு சிந்தையிலே, ஒரு மைண்ட் செட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீசர்கள். நான் மரணம் அடைய போறேன்னு சொல்லி சொன்னோன்னு அவர்களுக்கு தாங்க முடியாத துக்கம் கொண்டு வந்துடுறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வரும்னு சொல்லினால் ஒரு மனிதன் மரிக்கும் போது, ஹல்லேலூயா, ஈடு செய்ய முடியாது ஒரு மரணம். பாருங்க, இந்த சரீரத்தில் ஒருவர் மரிக்கும் போது அந்த மரணத்தை என்ன செய்ய முடியாமல் ஒருத்தருக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். ஒருவன் மரிக்க போறான் அல்ல மரித்து விட்டான் என்று சொன்னால் தாங்க முடியாது, அழுவார்கள், வேதனைப்பட. எந்த மனுஷனாலேயும் மரணத்தை தாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மரணம் அடைய போறேன். ஹல்லேலூயா. இவர்களுக்கு பாருங்க, தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, முதல் சொன்ன இந்த துக்கமான காரியம் எங்களுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து சொன்ன மரணம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு வியாதியில் இருக்கிற, நான் இப்போ எங்களை நேசிக்கிற ஒரு எங்கள் தாயா, ஒரு தகப்பனா, வயது போனவர்கள், நான் மரணம் அடைய போறேன்னு எங்களுக்கு இவ்வளோ கவலையாக இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய அம்மா பேசும்போது சொன்ன, அவங்க மரிக்க ஆண்டவர் சோத்திரம் 96 வயது, கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன நீ இருந்தது போதும், எல்லாரையும் பார்த்துட்டேன், நான் மரணம் அடைய. இல்லை அம்மா, இன்னும் நீங்கள் 100 வருஷம் இருக்க வேணும். எங்களுக்கு அது அம்மா மரணம் இறக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு என்ன, அது ஒரு துக்கமான காரியம் இல்லை. யாருக்கும் உங்களுடைய அம்மா 100 வயதாக இருந்தாலும் உங்களுக்கு அம்மா அம்மா தான். ஹல்லேலூயா. உங்களுடைய அம்மா 30 வயதாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தான். தாயை போல நேசிக்கிற இந்த உலகத்தில் ஒரு தரம் இல்லை. அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் உங்களை என்னை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த வெளிப்பாடு பாருங்க, இந்த மரணம், இந்த உயிர்த்தெழுதல். இந்த மரணத்தை சொன்ன இவர்கள் சோர்ந்து போனார்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இவர்கள் சிந்திக்கவில்லை. ஆரோட இருந்தவர்கள்? இயேசுவோட இருந்தவர்கள். நான் கூறுறது, நான் பேசுகிறவங்களுக்கு புரியுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எங்களுக்கு ஒரு துக்கமான காரியம் வரும் பொழுது பாருங்க, உடனே பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் அதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறோம். இதைத்தான் எங்களுக்கு இதுதான் வந்து கொண்டிருக்கிறது, துக்கம்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருதன் அநேக நன்மைகள் செய்து ஒரு தீமையை செய்தான்னு சொன்ன எது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது? தீமையான காரியம் தான் வந்து செய்த நன்மையெல்லாம் மறந்துடுவோம். மனுஷர் பாருங்க, நீங்கள் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பீங்க மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு தனியாக இருக்க போய் அவர்களுக்கு பேசி ஆதரவான பேசி கொடுத்து நல்ல உணவு கொண்டே கொடுத்துருப்பீங்க, பராமரித்து ஆண்டவருடைய நாமத்தில் தேற்றிருப்பீங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்களோட காரியம் முறிஞ்சன்னு உங்களை விட்டு உதறிட்டு அவங்க போடுவாங்க. உங்களோட வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா அதோட பிள்ளைகளை? ஹல்லேலூயா. அதான் வேத வசனம், எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்க.
ஆண்டவருக்கென்று நீங்கள் நன்மையான காரியம் செய்யும்போது யார் உங்களை விட்டுட்டு போனாலும், யார் குறை சொன்னாலும், யார் குற்றம் சொன்னாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலமாக இருப்பீங்கள் அருமையான பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆனபடியா கர்த்தருக்கு எதை செய்தாலும் உங்களுடைய நாமமே, கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன், கர்த்தருக்காக நான் போய் விசாரிக்கிறேன், அவர்களுக்காக நான் என்ன செய்தேன், உடைய வேண்டி கொடுக்கிறேன், நான் உணவை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்பாடு பாருங்க அருமையான பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் யாருக்கு இந்த வெளிப்பாடு முதலாக சொல்லப்படுகிறது சொன்னால் அவருடைய சீஷர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் போன வாரத்தில் எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அருமையான பிள்ளைகளே. யார் இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரன் சொல்லி கிறிஸ்துவன்னு சொல்லி அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு வரும். என்ன வெளிப்பாடு? மரணம், உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. பேதுரு எல்லாரும் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும், பேசுங்க எல்லாரும். ஆண்டவர் கேட்கிறார் சீசர்களை பார்த்து, என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். சிலர் எலியா, சிலர் யோவான் ஸ்நானகர், சிலர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர். ஹல்லேலூயா. அடித்து விடுறாங்க. உப்போம் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் யாரு? இயேசுவை பார்த்து நீங்கள் நல்ல தீர்க்கதரிசி, நாங்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேவகுமாரனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேவனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அநேகரை பாருங்க அவருக்கு தீர்க்கதரிசியாக எண்ணுகிறார்கள். எத்தனையோ கோடி தெய்வங்கள்ல இயேசுவை முறால நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு கூட்ட ஜனம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்ப பேதுரு அந்த இடத்துல, ஏன் பேதுரு பாருங்க சீசர்களுக்குள்ளே முதன்மையானவர், ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆனால் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லும்போது உடனே திடீரென்று எடுத்து ஆன்சர் பண்ணுகிறவர் இந்த பேதுருவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சீசர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன யாருன்னு கேட்குறீங்க? ஒரு ஆள் சொல்றார், நீங்க யாரு சொல்லுங்க. ஒரு ஆள் எலியா. நான் எலியாவை குறித்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். எலியா தீர்க்கதரிசி என்ன காரியங்களை செய்தான் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி. பாகாலுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனை நிரூபித்த ஒரு மனுஷன். யோவான் ஸ்நானகர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி கடிந்து கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு மனுஷன். வல்லமையானவர்கள். ஹல்லேலூயா. அப்ப அவர்களுடைய வல்லமைக்கு ஏற்ற மாதிரி இயேசுவை ஒப்பிடும் பொழுது பேதுரு எழுந்து சொல்றார், நீங்க யோவான் ஸ்நானகர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க எலியாவும் அல்ல. அதை பார்க்கல, நீங்கள் பெரியவர். ஆறு, நீங்கள் தேவனுடைய எப்படிப்பட்ட தேவனுடைய குமாரன்? ஜீவன் உள்ள. அந்த வசனம் மத்தேயு 16:16 வசனம் என்ன? நீங்கள் நீர், மத்தேயு 16:16 நீர் ஜீவன் உள்ள. சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்ய வேணும் எல்லாரும் வாயத்திலிருந்து. நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய, பாருங்க, நீர் பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாரு? ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. திரியேக தேவன் பாருங்க, பிதாவானவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அங்கே பேதுரு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிறைந்து சொல்லுகிறார். ஒரே தேவன் உங்களுக்கு சொன்ன, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவர்? 3 நபர், ஆனால் ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஒரே தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென். இந்த ஆண்டவரை நீங்கள் இயேசுவை யார் அவரை கிறிஸ்துவன் சொல்லி அவர் தேவனுடைய குமாரன் நாங்கள் ஆராதிக்கப்படத்தக்க யார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் அந்த வெளிப்பாடு வரும். அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய ஜீவனை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து. ஹல்லேலூயா. இந்த அறிக்கை இல்லாட்டி தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை பார்த்து நாங்கள் கிறிஸ்துவன்னு சொல்லி அறிக்கை பண்ணாட்டி, அவர் எனக்காக மேசியா வர இருக்கிற தேவன், அவர் தான் ஆள போறவர். ஹல்லேலூயா. இந்த அறிக்கை செய்ய வாட்டி மரணம் உயிர்த்தெழுதலுடைய அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது.
அநேகர் பாருங்க வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இல்லை. காரணம், இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசுனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி ஏதோ ஒரு தேவைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் இந்த சுகம் வேண்டும். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவன் தான். ஹல்லேலூயா. எல்லாரிலும் பார்க்க அவர்கள் பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். அருமையான பிள்ளைகளை, நானும் நீங்களும் இயேசுவை ஆசீர்வாதத்துக்காக தேடவில்லை. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு மாத்திரம் எனக்கு போதும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் எனக்கு, அவர் போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது, மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த மரணமும், அடுத்தது சொல்லுங்க, பயப்படாமல், பயப்படுறீங்கள். மரணமும் உயிர்த்தெழுதல். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் சரீரத்தில் என்ன வரும்? அவர்களுக்கு மரணம் வரும், பயப்பட தேவையில்லை. மரித்தால் தான் என்ன? உயிர்த்தெழுதல் வரும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தீமையான காரியம் ஒன்று வந்தால் அது நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாருங்க, இதில் அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து தாம் எருசலேமுக்கு போய், அப்போ முதலாவது வந்து பாருங்க, அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து, இந்த நாளில் முதலாவது நாங்கள் பல பாடுகள், அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய மரணம், உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், அவர் அங்கே போய் மூப்பர்களால், வேதபாரர்களால், மற்றது ஆறு ஆசாரியர்களால் காட்டி கொடுப்பார். இந்த 3 பேர் இவர்களால் காட்டி, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். பல பாடுகள் அவர் பாடுபட வேண்டும். ஏன் இயேசு பல பாடுகள் பாடுபட வேண்டும்? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து பல பாடுபட வேணும்? இந்த வேதத்தில் இருக்கு பாருங்க, அவர் பல பாடுகள் பட்டு, சொல்லுங்க, ஏன் பல பாடுபட வேண்டும்? பாடுபடுவர்களை விடுதலையாக்க. ஏன் பல பாடுபட வேண்டும்? நாங்கள் ஏன் பல ஒரு பாடுபட்டிருக்கலாம் தானே, ஏன் பல பாடுகள் பட வேண்டும்? ஏன் பல பாடுகள் பட வேண்டும்? இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து எத்தனை தழும்புகள் அவர் வாங்கி கொண்டார்? எத்தனை அடிகள்? 39 தழும்புகள். நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன இருக்கிறது? 39 அதிகாரங்கள் இல்லையா வேதத்தில்? அப்போ பாருங்க, ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு அடியினால் நிறைவேறப்பட்ட ஒரு தழும்புகளினால. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த 39 அடிகள் வாங்கினார். இப்பொழுது 39 இந்த தழும்புகளினாலே மாறாத நோய்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுடைய சரீரத்தில் உள்ள நோய்களையும் குணப்படுத்துகிற தேவன், அதே வேளையில் ஆத்துமாவில் உள்ள நோய்களையும் குணப்படுத்துகிற தேவன். எந்த டாக்டர் மேலாலும் இந்த ஆத்துமாவில் உள்ளான மனுஷனில் உள்ள வியாதிகளை குணப்படுத்தவே முடியாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் எங்களுக்கு சுகத்தை தருகிற நல்ல தேவனாயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏன் முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் அவர் வந்து பாருங்க, அவருடைய சரீரத்தில் உள்ள ஆடைகளை, வஸ்திரங்களை கலட்டும் போது அவர் அனுமதித்தார். ஏன் சிலுவையிலே ஆணிகளில் அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கினார்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஒரு பாடல, ஒரு அடியில் பாருங்க, ஒரு அடியில் கொண்டு போய் ஆண்டவரை இறக்க செய்து ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் பல பாடுபட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில்
பிறந்த ஒவ்வொரு மனுஷரும் பாவிகள். ஆதாம் நிமித்தமாய், ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், ஆதாமுடைய சந்ததியிலே நாங்கள் வருகிறவர்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பாவம் செய்யாத ஒரு கிருபாதார பலி இந்த பூமியிலே, இந்த உலகத்தில் வேண்டும். அப்போ பாவம் செய்யாத ஒருவர் என்று சொன்ன அந்த பூமியில் எல்லாரும் பாவம் செய்தபடியால் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தர் மகா ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார், என்னையும் உங்களை மீட்கும்படியாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் வித்தியாசமானது. அல்லேலூயா. நான் செய்த பாவங்கள் நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பாவம், இவர் ஒரு பாவம், அவர் ஒரு பாவம், எல்லாரும் டிஃப்ரெண்டான. அல்லேலூயா. ஆனபடியால் பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அவர் சிலுவையிலே சுமக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் பல பாடுபட்டார். அல்லேலூயா. சிலுவை மரணத்திலே மாத்திரம் இருந்திருக்காம். கெத்சமனை தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய வேர்வை இரத்த துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பல பாடுபட்டார். எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்றிலிருந்து சில வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. விசுவாசித்தவன் யார்? எழும்புகிறார். அவர்களுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, ரூபமும் இல்லை. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், எண்ணாமல் போனோம். மெய்யாகவே எண்ணினோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த 5வது வசனம் 6வது வசனத்தை பாருங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அமேலில் வந்தது. அவருடைய தழும்போலினாலே குணமாகிறோம். 16வது வசனம், நிச்சயமாக அவருடைய தழும்போலினாலே நீங்கள் குணமாவீர்கள். 6வது வசனம் பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே பாவம் அக்கிரமங்களை குறித்து. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்டான சின், ஒவ்வொருவரும் வித்தியாசமான பாவங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அவை எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பாடுபட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக பல பாடுபட்டார், எனக்காக. ஹல்லேலூயா. எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தினார். என் ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய தழும்போலினாலே என்ன பாருங்க, குணமாகிறோம். ஹல்லேலூயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகளை, பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறோம்.
இயேசுடைய தழும்போலினாலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நாங்கள் அக்கிரமம் செய்தவர்களாக பாவம் செய்தவர்களாக இருந்தால் ஆண்டவர் எங்களில் வைத்த அன்பு நிமித்தமாய் பாருங்க, தன்னுடைய ஒரே புறான குமாரனை எங்களுக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு, எவ்வளவு விலையேறப்பெற்ற அன்பு, தேவனுடைய அன்பு பாருங்க. தன்னுடைய குமார் தன்னோடு இருந்த அந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தார். ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆனபடியால் ஆண்டவர் பல பாடுபட்ட எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், ஒருவரும் சொல்ல முடியாது நான் இந்த பெரிய பாவம் செய்தேன் இதற்காக ஆண்டவர் எனக்காக மரிக்கவில்லை என்று சொல்லி, எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா. எந்த பெரிய சின்ன பாவமாக இருந்தாலும், பெரிய என்னவா இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்த கிருபாதார பலி அவர்தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதோட பிள்ளைகள் விசுவாசிக்கிற மாத்திரம் பலத்தை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், எங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பல பாடுபட்டு ஆண்டவர் பல பாடுகளை பட்டு நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 22வது சங்கீதத்தில் 17-18 எல்லா வசனங்களும் தாவீது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். 16-17 வாசியுங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது பாருங்க, அவருக்கு விரோதமாய் பேசுகிற ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தார்கள். தாவீதுக்கு விரோதமாய் அநேக கூட்டம். தாவீது தீர்க்கதரிசனமாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்தார்கள்? உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவ்வளவாய் சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சிலுவையில் இயேசு அறையும் போது 39 தழும்புகள், தசையெல்லாம் அப்படியே பிஞ்சு தொங்கினது தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அவருடைய எலும்புகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு பாவங்களுக்காய், ஒவ்வொரு வியாதிகளுக்காய் என் ஆண்டவர் சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை நான் நீங்களும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். எங்களுக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க? விசுவாசிகள். உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அது இருக்கிறதா? எல்லாம் இதுக்கு அதான் இல்லை. அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. எங்களை பார்த்து விசுவாசிகள் விசுவாசிகள். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையே, எல்லாம் அவிசுவாசமான காரியங்கள் வருகிறது. அப்போஸ்தலர்களுக்கு, ஆண்டவரோடு இருந்த அப்போஸ்தலருக்கே விசுவாசம். அவர்கள் கேட்டார்கள் வந்து, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. ஆமாவா இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பல பாடுபட்டு அவர் மரித்து நாம் மரணம் அடைய வேணும், உயிரோடு எழுந்திருக்க வேணும். அடுத்த வசனம் தாவீது 18 வாசிங்க. 18. இது நடந்தது ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து நடக்கலையா? நடந்த காரியம் பாருங்க. தாவீது தீர்க்க தரிசனமாய் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களிலேயும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய பல பாடுகள், மரணம், உயிர்த்தெழுந்த காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை ஜீரணிக்க முடியாது, கிரேக்க முடியாமல் அவர்கள் அதை என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. ஆனால் இந்த வெளிப்பாட்டை தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவருடைய சீசர்களாக இருக்கும்போது
ஆண்டவருடைய அவர் பட்ட பாடுகளில் இருக்கிற ஒரு வல்லமையை நான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் இருக்கிற அந்த காரியங்களை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, கொரிந்தியரில் பாருங்க, 1 கொரிந்தியரை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்குள்ள எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே மரிக்க வேண்டும். நான் அந்த ஆதாமுடைய ஸ்டோரியை சொன்னதுன்னா லேட் டைம்கள் அதிகமாக இப்போ நேரங்கள் எடுக்கும். ஆனபடி அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம். ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மரணம். ஆண்டவர் சொல்லிவிட்டேன், இந்த பழத்தினுடைய இந்த கனியை புசிப்பாய்னா நீ என்ன சாகவே சாவாய். அப்போ அவன் புசிச்சு அவன் என்ன செய்தான் சொல்லுங்க? ஆதாம் மரணம் அடைஞ்சிட்டான். இந்த வசனம் எங்களுக்கு உறுதிப்படுத்துறது என்ன? ஆதாம் மரணம் அடைந்துதான். அப்போ ஆதாமுக்குள்ளே பிறக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கிறாங்க? மரித்திருக்கிறார். அடுத்த வசனம், அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளை பாருங்க, தன் தன் வரிசையிலே அவன் என்ன செய்வான்? உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை விசுவாசிக்கங்களா? இதை எழுதி வச்சிடுங்க, கீறி வச்சிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிரோடு எழுப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. எதை மறந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படியாக பாருங்க, கர்த்தர் என்ன செய்வார்? உயிரோடு எழுப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுப்ப பண்ணுவார். கிறிஸ்துவுடைய வருகையில் நானும் நீங்களும் உயிரோடு எழுப்ப பண்ணுவோம். காரணம், அவர் மரித்து இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மத்தேயு அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்க. 21 மீண்டுமாய். மத்தேயு 6:21. பல பாடுகள் பட்டு தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். ஹல்லேலூயா. அவர் சொல்றதை என்னன்னு சொல்லினால், நான் பாடுபட வேண்டும். நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரியுது? அதோட பிள்ளைகளை, முதலாவது ஆண்டவருடைய மரணம், உயிர்த்தெழுதல். இதை அறிய வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா முதலாவது நாங்கள் அறிக்கை செய்ய வேணும், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள், அவர்தான் இயேசுதான் இறைவன். ஆமேன். அப்படி அறிக்கை செய்யும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் எங்களுக்கு அந்த மரணத்தினுடைய வெளிப்பாடு, உயிர்த்தெழுதலுடைய வெளிப்பாடு வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ளே மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார்களோ அதே போல நீங்கள் நானும் உயிரோடு எழும்பப்படும். இந்த காரியம் குறித்து நான் பேசுகிறேன், சில காரியங்களை. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த பூமியில் மரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அல்ல, உயிரோடு இயேசுவோடு வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழ்வதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்றார் பாருங்க, சீசர்களை கூப்பிட்டு, என்ன, நான் எருசலேமுக்கு போகணும். எங்கே போகணும்? ஏன் எருசலேமுக்கு போகணும்? ஏன் எருசலேமுக்கு போகணும் சொல்லுங்க. வேறொரு இடத்துல அடிச்சிருக்கலாம் தானே. முதலாவது ஏன் பல பாடுபட வேணும்? ஒவ்வொருவருடைய பாவங்கள் டிஃப்ரெண்டான டேஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் பல பாடுகளை பட வேண்டும். அதற்காக பல பாடுகள் பட்டு அவர் மரணம் அடைந்தார். ஆமேன். மரித்து உயிரோடு இருந்தார். ரெண்டாவது, இப்போ கேள்வி என்ன கேள்வி? அருமையான பிள்ளைகளை, ஏன் அவர் எருசலேமுக்கு போகணும்? ஏன் போகணும் சொல்லுங்க. ஏன் அவர் எருசலேமுக்கு போகணும்?
எருசலேமுக்கு போய் கொண்டாடவா? அதை எருசலேமுக்கு போகுது. கலிலேயாவில் இருக்கலாம் தானே. கலிலேயா அவர் நாசரேத் அவர் வாழ்ந்த இடத்துல மறைச்சிருக்கலாம் தானே. சொல்லுங்க, வேலை பண்டிகை எல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்க. கடைசி காலத்தில் வர்றது பிரச்சனை இல்லை. நான் இப்போ நடந்த காரியத்தை நீங்கள் ஃப்யூச்சருக்கு போகிறீங்க. கடைசி காலம் ஆண்டவர்கிட்ட வருகை எங்கே இருக்கும்? ஒளிவ மலை பாதங்களில் இருக்கும் அவர்கிட்ட 2வது வருகையில். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி சொன்னார்? ஏன் போகணும் சொல்லுங்கள்? ஏன் போகணும்? வீட்டை போயிட்டு நாளைக்கு எடுத்து சொல்கிறீங்களா? அதை இமெயில் ஒன்றை விட போகிறீங்களா? பிதாவுடைய சித்தமா எருசலேம் போகணும்னு சொல்லி. இந்த எருசலேம் பாருங்க, முதல் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சமாதானத்தினுடைய ஸ்தலம் ஷாலேம் என்று சொல்லி ஆதியாகம் 14:18 வாசிங்க. 14:18 ஆதியாகம் சீக்கிரமாய் வாசிங்க. நாங்கள் கொஞ்சம் இதில் முடிஞ்சோம். ஆதியாகம் 14:18. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மேல்சிஸ்தேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, அந்த சாலேம் ஆபிரகாம் ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம். இந்த சாலேம் என்று சொல்லிச்சுன்னா, சாலேம் சமாதானத்தின் ஸ்தலம் என்று சொல்லி பேர். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே இப்போ இருக்கிற எருசலேம். ஹல்லேலூயா. நான் சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க, நீங்கள் நேரமில் எடுத்து வாசிக்கிறதுக்கு. சங்கீதம் 76வது சங்கீதம் 2வது வசனத்தில் இருக்கிறது. எபிரேயர் 7:1 இருக்கிறது. இதற்கு தாவீதின் நகரம் என்று சொல்லியே நாங்கள் இந்த எருசலேமுக்கு வாசிக்கிறோம். தாவீதின் நகரம். சங்கீதம் 122:6 வாசிக்கிறோம். எருசலேமுடைய சமாதானத்துக்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்படியே நாங்கள் வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, தேவனுடைய ஏசாயா தீர்க்கதரிசியில தேவனுடைய பலி செலுத்து இடம் பர்வதம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையான பிள்ளைகளே. அது மாத்திரமில்லை பாருங்க, இந்த தாவீதினுடைய நகரம் சங்கீதம் 46:4 வாசிங்க. தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டோம். சங்கீதம் 46:4 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அதிலே நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த இது ஹல்லேலூயா. இந்த சாலமேன் இந்த இடம் எருசலேம். ஹல்லேலூயா. எப்படி என்ன நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன் பாருங்க. சாலமோன் தாவீதுடைய குமாரன் சாலமோன் ராஜா எங்கே ஆலயத்தை கட்டினார்னு சொல்லிச்சு. எங்கே ஆலயம் கட்டினார்? சாலமோனுடைய ஆலயம் எங்கே இருக்கிறது? எருசலேமில். ஹல்லேலூயா. எருசலேமில் கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறார் யூதருக்கு? நீங்கள் போய் அந்த ஆலயத்தில் என்ன செய்ய வேணும்? பலி செலுத்த வேண்டும், பலியிடும்படியாக. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாருங்க 5 பிரதானமான 7 விதமான யூதர்களுக்கு பண்டிகைகள் இருக்கிறது. ஆனால் 3 தரம் வருஷத்தில் 3 தரம் கண்டிப்பாக எல்லாரும் எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். ஹல்லேலூயா. அங்கே போய் பலியிடணும். அங்கே பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலிபீடத்துக்கு அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லிச்சுனா பாருங்க, இவர் எப்படி தேவனுடைய ஆலயத்திலே போய் பலியிட்டார்களோ அதே போல எருசலேம் நகரத்தில் போய் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பலியானார். ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தில் போய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தினுடைய அந்த இடத்துல போய் ஸ்தலத்தில் போய் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக பலியானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் எருசலேமுக்கு போய் வசனம் சொல்கிறது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யாரால பாடுபட வேண்டும்? யாரால பாடுபட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு. அப்போ போயிட்டு ஜூதர்களால் அங்கே மூப்பர்கள் என்று சொல்லிச்சுன்னா ஜூவிஷ் எல்டர்ஸ், சுப்ரீம் லீடர் என்று சொல்லலாம். அல்லது ரெண்டாவது வந்து பிரதான ஆசாரியர்கள், சீஃப் பிரீஸ்ட். மூன்றாவது வந்து வேத பாதகர்கள், டீச்சர்ஸ் ஆஃப் த லோ, வேத பாதகரால். இந்த 3 பேராலயம் என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூப்பர்கள் வந்து பாருங்க, நாங்கள் எண்ணாமத்தின் புத்தகத்தில் இருக்கிறது, உபாகமத்தில் நேரம் இல்லை நான் எடுத்து காண்பிக்கிறதுக்கு. அங்கே மூப்பர்கள் வந்து ஒரு நிர்வாகத்துக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். இப்போ கவுன்சில் என்று சொல்லிச்சுன்னா கவுன்சிலுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார். அதே போல் ஒரு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டர் இருப்பார், ஃபாரின் மினிஸ்டரோ ஏதோ ஒரு மினிஸ்டர் இருப்பார். ஹல்லேலூயா. அதே போல் இவர்கள் ஜூதருக்கு தலைவர்கள், மூப்பர்மார் என்று சொல்லிச்சுன்னா என்ன? ஜூதருக்கு தலைவர்கள். இந்த தலைவர்கள் ரெண்டாவது யாரு? ரெண்டாவது பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் சொன்னால் தேவனுடைய ஆலயத்திலே போய் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பலி செலுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக தங்களுக்காக பலி செலுத்துகிறவர்கள் இந்த பிரதான ஆசாரியர். அடுத்தது வேத பாதகர் யாருன்னு சொன்னால் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த 3 பேருக்குள்ளேயும் அவர்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மனம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் 3 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் திட்டம் தீட்டின என்ன? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இயேசுவை அறைய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவர் பாருங்க, அந்த 3 பேர் இப்பொழுது பாருங்க, இப்போ நடக்கிற கவர்மெண்ட் பாருங்க, இப்போ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ யாரும் எல்லாம் ஒரு ஆள் செத்தவுடன் ஒரு ஆள் இறந்தவுடன் சுப்ரீம் லீடர் என்று சொல்கிறோம். அந்த ஜூதருடைய அந்த லீடர்ஸ் இருக்கிறாங்கல்லானே, அவங்க என்ன காரியத்தை செய்ய வேணும்னு சொன்னாலும் யாரோட போய் ஆலோசனை பண்ணுவார்கள் சொன்னால் ஆசாரியரோட, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்களோட. கவனமாக அவதானமாக கேளுங்க. அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களோட என்ன செய்வார்கள்? பேசுவார். இந்த 3 பேரும் அவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒருமனப்பட்டுடுவார்கள். இந்த தேசத்தில் அருமையான பிள்ளைகளே, நாங்கள் பார்க்குற தேசம் இந்தியா தேசமாக எங்கேயா இருக்கலாம், ஏன் அழிவுகள் வருகிறது சொல்லி சொன்னால் பாருங்க, ஒரு தலைவன் முடிவெடுத்து அந்த தலைவன் செய்த மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தேசங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தலைவன், ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எப்படியா இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வேத பாரகரோடு இருந்து ஒரு போதகரோடு இணைந்து இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியோடு இணைந்திருந்தால் தான் அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தேசங்களில் பஞ்சங்கள், யுத்தங்கள், காரியம் முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 3 பேருக்குள்ளே என்ன இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் தேடுறதில்லை. தங்கள் செல்ஃபாக டிசைட் பண்ணி நான் லீடர், நான் செய்கிறேன்னு சொல்லி போட்டு அநேக தலைவர்கள் வந்து போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். பாஸ்டர்ஸ் மேலே கூப்பிட்டு ஜெபிக்கிறார்கள், வேதத்தை திறந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் தலைவர் மேலே. அந்த தேசங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, ஆண்டவர் சொன்னால் எருசலேமுக்கு போகணும் என்று சொன்னால் எருசலேமில் தான் பலியிட வேணும். ஹல்லேலூயா. அந்த நகரம் அது தேவனுடைய நகரம். ஹல்லேலூயா. தாவீதினுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். ஆனபடியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த இடத்துல போய் பலியானார். முதலாவது. ரெண்டாவது வந்து பாருங்க, அந்த 3 பேரும் வந்து யூத தலைவர்கள் வந்து இருந்தார்கள். மோசே மூலமாக அதற்கு பிறகு பார்ப்பேன் சொன்னால் எண்ணாகமத்தில் இருக்கிறது. அங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள், ஜூதர் இப்போவும் அநேக லீடர்ஸ் இருக்கிறாங்க, புரிம்புரிம்பாக இருக்கிறாங்க. அந்த லீடரில் இருந்து வந்தவங்களான்னு சொன்னா பரிசேயர், சதுசேயர். அந்த காரியத்துக்கு நான் போயில, அடுத்த வாரம் உங்களுக்கு முடிந்த அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளுக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பல பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆர் ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய வேண்டும் சொன்னால், ஆர் அறைய வேண்டும் சொன்னால் தலைவர்மார், சாதாரணமாக இல்லை. ஹல்லேலூயா. இப்போதே பாருங்க, ஒரு கவுன்சிலில் இருந்த கவுன்சிலரை பாருங்க, அவர் தான் டாப்.
எங்களுடைய மென்சஸருக்கு ஓர்டர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு கீழே ஒவ்வொரு எம்பி மாக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் அவர் சொல்கிறத என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல் இவர்கள் யூதருடைய தலைவர்கள் வந்து பாருங்க, ஆரிடம் போய் அங்கே ஆலோசனைகளுக்கு போவார்னு சொன்னால் வேதபாரகர், அது மாத்திரமல்ல பலியிடுகிற ஆசாரியர், பிரதான ஆசாரியர் ஒன்று வேத வசனம் சொல்கிறது. இவர்கள்ட்ட போய் என்ன செய்வார்கள்? ஆலோசனைகளை கேட்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டு என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, இவர்கள் 3 பேரும் போட்ட அந்த காரியங்கள் என்னன்னு சொன்னால் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கண்டுபிடிச்சா தான் அவரை கொலை செய்ய முடியும். பார்க்குறாங்க, ஒரு குற்றமும் இயேசுவிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் அவரை 3 நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அந்த குற்றத்தை கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தவர்கள் சாதாரண ஆக்கள் இல்லை, ஒரு பெரிய லீடர், சுப்ரீம் லீடர் அண்டு சீஃப் ப்ரீச்சர்ஸ். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அருமையான பிள்ளைகளை பாருங்கள், யாரு? 3வது வந்து வேத பாதகர், வேதத்தை அறிந்தவர்கள். ஆமேன். இவர்கள் மூலமாய்த்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைய. பிலாத்து பார்க்குறான், ரோமர் பாருங்க, அவன் சக்கரத்தை பார்க்குறான், இவர்கள் நான் ஒரு குற்றத்தையும் காணலையே. இவர்கள் குற்றம் சாத்தி கொண்டிருக்கிறார்கள், குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து தான் எருசலேமுக்கு போனார். ஹல்லேலூயா. மரணம் வேண்டாம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒளித்து இருந்திருக்கலாம். அருமையான பிள்ளைகள், அவர் ஒளித்திருக்க வரையில் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொள்ளும்படியாக வந்தார். இந்த 21வது வசனத்தை வாசிங்க, மீண்டுமாய் வாசிங்க 21வது வசனத்தை. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீசருக்கு சொல்ல. அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டை ஒன்றை வாங்கி பாருங்க, நான் அடுத்த வாரம் 7 மணி சொன்னால் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்போ சீசருக்கு சொல்ல தொடங்குற என்ன? நான் பாடுபட வேண்டும், கொலை செய்ய. நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு அந்த பேதுரு சொன்னா, ஆண்டவரே நீங்கள் மரிக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்ன அவன் ஆண்டவர் தன்னோட உயிரோடு இருந்தால் அது பெரிய ஆசீர்வாதம் பண்ணி நினைத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னா இல்லை, நான் மரிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் மரித்தால் உயிரோடு எழும்புவேன். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உயிரோடு எழும்புவீங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் பல பாடுகள் உபத்திரங்கள் வரும், ஆனாலும் பயப்படாதிருங்கள். எப்படி இயேசு உலகத்தை ஜெயித்தார் அதே போல ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்தில், அந்த ஸ்தலத்தில் போய் நீங்களும் பலியிட வேண்டும். எங்களுக்கு ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த சபைக்கு நீங்களும் போகணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. நேரம் கிடைச்சா சபை, நேரம் இல்லாட்டி நாங்கள் சேர்ச்சுக்கு வருவோம் அப்படி என்று இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனைகளை கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலம் உங்களுக்கு தெரியும், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்கும்போது அவர்களை கர்த்தர் வந்து அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேசத்துக்கு வந்துட்டு நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லை. இந்த நேற்றைக்கே முந்தினாத்து 6 பெரிய ஃப்ளைட் வந்து லண்டன் தேசத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்துக்காக. பெரிய ஓர் ஃப்ளைட், அமெரிக்கன் ஃப்ளைட்ஸ். ஹல்லேலூயா. இப்போ ரஷ்யா என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் முதல் தாக்குவோம்னு ஒரு நாட்டையும் தாக்க மாட்டோம், இங்கிலாண்டை தான் நாங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம். என்ன இவங்களாம் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹெட்டாய்க்காரு. இது நான் சொல்லி பயமுறுத்துற நினைக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரியான பிள்ளைகளை. இந்த நேரத்தில் மதங்களை உங்களை விடுவிக்காது. கிறிஸ்தவ மதம், சில பேர் மதத்தில் ஹிந்து மதங்கள் உங்களை விடுவிக்காது. விடுவிக்கிற ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரே ஒரு தேவன் நம்முடைய விடுவிக்கிற அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாடுபட வேண்டும். பிதாவான எல்லாம் ஒழுங்காக செய்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து பல பாடுபட வேண்டும். எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
பலபாடுபட்டு அவர் என்ன செய்வார்? உயிரோடு எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. ஈஸ்டருக்கு பிரசங்கம் என்ற அந்த பிரசங்கத்தை நான் இந்த நாளில் சொல்கிறேன். இயேசு அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எங்கள் சபையில் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள தேவனாகிய இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பாருங்க, இயேசுக்கு தன்னுடைய சீசருக்கு தன்னோட இருந்தவர்களுக்கு அழகாக ஒழுங்காக அவர் புரியும்படியாக சொல்றார். முதலாவது, நான் எருசலேமுக்கு போக வேண்டும். நான் இங்கே நசரேத்துல ஒளிஞ்சிருக்க மாட்டேன், கலிலேயாவில் போய் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கப்பர்நகூம்ல போய் இருக்கேல, நான் அங்கே போக போறேன், எருசலேமுக்கு போவேன். அதான் எருசலேமில் நான் போய் மறிக்கிறதான் பிதாவுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய நகரம். ஹல்லேலூயா. எருசலேம் பாருங்க, உலகத்தினுடைய தலைநகரமாக இருக்கிறது எருசலேம். அதுதான் என்ன, எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிசாசு பாருங்க, எந்த பட்டணத்தை அழிக்க வேணும் இருக்கிறான்? எருசலேமை தாக்க வேணும். எல்லாரும் தான் எருசலேமை அழிக்க வேணும். நான் நீங்கள் எருசலேமுக்காக அருமையான பிள்ளைகளே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதோட பாதத்திலிருந்து ஆண்டவரே, எருசலேமே ஆண்டவரே, ஜூத ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, கிருபையாய் நடத்துங்க அப்பா. நாங்கள் ஜெபிக்க வேணும் அருமையான தேவ பிள்ளைகள். முதலாவது எருசலேமுக்கு போகணும். அங்கே ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட லீடர்ஸ் ப்ரீச். அடுத்தது மூணாவது வந்து பாருங்க, யாரு? வேதபாக டீச்சர்ஸ். அவங்க வேதத்தை கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ், அந்த லோ சட்டங்களை கற்றுக். இந்த 3 பேரினாலும் தான் என்ன செய்யணும்? இவர்கள் தான் கொண்டு போய் ஒப்பு கொடுக்க போகிறார்கள். சாதாரண அப்பல் ஒப்பு கொடுக்கல, இன்னும் ஒரு கொலைகாரன் கொண்டு இயேசு ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அவர்கள் தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருப்பார் என்ற வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படியே அந்த வசனத்திலே வந்து, கொலை உண்டு, நான் பலபாடுபட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு என்ன செய்ய தொடங்கினார்? ஒரு ரகசியத்தை தன்னுடைய சீசருக்கு சொல்ல தொடங்குகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்கள் நான் தேவனோடு கூட இருக்கைகளை பாருங்க, ரகசியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. சில வேளை நான் கேட்டுக்கொண்டு வேத வசந்தத்துக்கு எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாது. இன்னும் ஒரு நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நான் தியானிக்கும் போது, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் என்று சொல்லி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தில் என்ன நடத்துகிற அந்த காரியத்தை தான் அவங்களோடு பேசி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை அவர் சீசருக்கு சொல்ல தொடங்கினார். என்னதை சொல்ல தொடங்கினார்? அவருடைய பாடுகளை பற்றி, உயிர்த்தெழுதலை குறித்து. ஹல்லேலூயா. தேவனுடைய மரணத்தில் எவ்வளவு வல்லமை உண்டோ அவ்வளவு தேவனுடைய உயிர்த்தெழுதலை வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய மரணத்தை நானும் நீங்கள் நம்பினாதான் அருமையான பிள்ளைகளை உயிர்த்தெழுதலை நாங்கள் நம்பக்கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இருந்த சீஷர்கள் வந்து பாருங்க, மரணம் வந்து போனோன்னு சோர்ந்து போனார்கள். அந்த உயிர்த்தெழுந்த காரியங்களை சொல்லவும் அவர்களுக்கு பாருங்க, அந்த மூளையில் அவர்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு முடியாமல் இருந்தது. இது நடக்கும். ஒரு ஆள் மரித்தால் என்ன, மனுஷனுடைய கதை முடிஞ்சது. ஆனால் நம்முடைய இயேசு அப்படி இல்லை, மரித்து உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்து எங்கள் மத்தியில் உயிருள்ளவராயிருக்கிறார், உயிருள்ளவராயிருக்கிறார் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் பல பாடுகள் பட்டு கொலையுன்று 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு சொல்ல தொடங்கினார். 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். இந்த நாளில் என்னத்தை குறித்து தியானித்தோம் சொன்னால், 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். இயேசு 3ஆம் நாளிலே மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார் 3ஆம் நாளிலே.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அவரை போல உயிரோடு எழுவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே மரணம் அடைய வேணும். நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் மரணம் அடைய வேணும். பிரசங்கையில் நாங்கள் வாசிக்கிறபடி, நாங்கள் மரிக்கும்போது ஆவி, தேவன் தந்த ஆவி அந்த தீபம் தேவனிடத்திலே போடும். இந்த மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான். இந்த ஆத்மாவுடைய நிலைமை என்ன? தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சீசர்களாய் நடக்கும்போது அருமையான பிள்ளைகளே, நாங்கள் மரிக்கும்போது இந்த எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா, புதிய ஆத்துமா, இது தேவனோடு பரதேசியிலே தங்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவரை அறியாத பிள்ளையுடைய இந்த ஆத்துமாய் அது நரகத்துக்கு போகிறது, பாதாளத்துக்கு போகிறது. ஆனபடியதை அநேகருக்கு போய் சொல்லுறோம், இயேசு அவர் அன்புள்ள தேவன், உயிருள்ள தேவன், ரட்சிக்கிற தேவன், மறந்துடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த தேசங்களில் இப்போ சொல்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வருகை சீக்கிரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிற தேவன். பல பாடுபட்ட எனக்கும் உங்களுக்காகவும் 39 கசையடிகளை வாங்கினாரே. எவ்வளவு நன்றி! எவ்வளவு ஒரு நல்ல தேவன்! எங்களுடைய இருதயங்கள் நன்றிகளினால் நிரம்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். அவர் வார்த்தைகளினாலே சொன்னது அவருடைய கரங்களினாலே ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீங்கள் பல பாடுபட்டீங்க எனக்காக. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காய் பல பாடுபட்டு ரத்தம் சிந்தினீங்கள். ஆண்டவரே, இரத்தத்திலே ஜீவன் உண்டு. பரிசுத்தமான ரத்தம் எங்களை பாதுகாக்கிறது. இயேசுவினுடைய ரத்தம் அது ஜெயம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது ஜெயமும். ஆண்டவரே, பல பாடுபட்டீங்களே, ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்ற மனிதர்கள் போல ஆண்டவரே மரணம் உம்மை ஆழ்ந்து கொள்ளவில்லை. உம்முடைய ஆண்டவரே கதை முடியவில்லை. நீர் உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, உயிரோடு எழுந்தீர். மரணத்தை விழுங்கினீர், மரணத்தை நசித்தீர், மரணத்தினுடைய செயல்களை எடுத்து போட்டீரே. உயிர்த்தெழுந்த இயேசுவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த காரியங்களை செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரங்களில் உயிர்த்தெழுந்த காரியங்களை நடப்பிக்கும்படியாக உங்களுடைய கண்கள் காணும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த காரியங்களை கர்த்தருடைய கண்கள் காணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த காரியங்களை நீ பாய்ப்பாய். ஓ ஷலதளவரபகலபா, பெரிய காரியங்கள். இயேசுவே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய சீசர்களாய் மோடு எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். பல பாடுபட்டு கொலை உண்டு, அவர் உயிரோடு எழுந்தார். சொன்னதை செய்கிற நம்முடைய தேவனே, உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜா, நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பாடுகள் வரும் பொழுது இயேசு பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டம் பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசு எனக்காக பாடுபட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையில நினைவிலே வருவதாக. அதே போல உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இறங்குவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்நியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.